ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, நாம 80கள்ல, 60கள்ல, 90கள்ல இருந்த ஒவ்வொருத்தர பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சோ அந்த வகையில ஒவ்வொருத்தரோட மலரும் நினைவுகளா தான் இந்த வீடியோக்கள நாம போட்டுட்டு வரோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அன்றும் இன்றும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ட்ரெண்டிங்கும் கூட. சோ இவங்கள மாதிரி ஒரு பேர் வந்து இருக்கவே முடியாதுன்னு ஒரு காலகட்டத்துல பேர் இருந்துச்சு. இப்போ ஆனா அந்த பேர் இல்ல. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஒரு நடிகர் உண்மையை உடைச்சிருக்காரு. சோ அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அது வேற யாருமே இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான, எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நடிகர் பார்த்திபன் அண்ட் சீதா இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ நடிகர் பார்த்திபன் அண்ட் சீதா இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல அதாவது 80கள்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்புள்னா அது வந்து இவங்க ரெண்டு பேருமே அதுல ஒருத்தரா இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களோட காதல், இவங்களோட அந்யோன்யம் இது எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஒரு நம்ம சூர்யா ஜோதிகா அந்த மாதிரி பேரா ரைமிங்ல சொல்ற மாதிரி பார்த்திபன் சீதா அப்படின்ற பேருமே வந்துட்டு ஒரு காலகட்டத்துல அதிகமா உச்சரிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள காதல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அப்படியெல்லாம் இருந்த காதல் இப்ப என்ன ஆச்சு, எதனால ரெண்டு பேரும் வருஷ கணக்குல பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் பல பேர் கேள்வி மேல கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. சோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற மாதிரி பார்த்திபன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ பார்த்திபன் வந்துட்டு ஒரு சிறந்த நடிகர் மட்டும் கிடையாது, சூப்பரான ஒரு டைரக்டரும் கூட. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கே பாக்கியராஜ் சார் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தனியா இயக்குன ஒரு படம்னா ஃபர்ஸ்ட் படம் புதிய பாதை. அந்த படமுமே ரொம்பவே நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் பார்த்திபன் சீதாவை ஒரு படத்து மூலமா மீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்துச்சு. காதல் மலர்ந்ததுக்கு அப்புறமா சீதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டராவோ ஒரு பெரிய ஆக்டராவோ வருவீங்க, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. உங்களோட முதல் படத்திலேயே நீங்க வந்துட்டு வீடு, காரு, பங்களா அப்படின்னு எல்லா வசதிகளோடும் நீங்க வந்து வருவீங்க அப்படின்னு வந்து பயங்கரமா மோட்டிவேஷன்லாம் பண்ணதுல பார்த்திபனுக்கும் சீதாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சீதாவை பார்த்தவொன்னு அவர் நினைச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறம் சீதாவும் பார்த்திபனும் ரொம்ப நாளா காதலிச்சு 1990ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 11 வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. பார்த்திபனை காதலிக்கும் போது சீதாக்கு நடிப்புல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. சோ அதனால உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாக்கு மறுபடியும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த நேரத்துல இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, குழந்தைங்க இருக்காங்க, சோ நீங்க அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொன்னதுனால, ஆனா அப்போ சீதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததாவும், ஆனா பார்த்திபன் சொன்னதை அவங்களால அந்த டைமிங்ல கேட்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ரெண்டு பேருக்கும் ஒரு சில மனக்கருத்து வேறுபாடுகள் உண்டானது உண்மைதான். சோ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் விவாகரத்து அப்படின்ற ஒரு பேருமே நிறைய வந்துட்டே இருந்துச்சு எங்களை சுத்தி சுத்தி. அதையும் நான் தள்ளி போடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ண, அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் மீறி அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து எனக்கு யோசிக்க தோணுது, ஏன் நம்ம வந்து அன்னைக்கு அவங்கள நம்ம ஷூட்டிங் போக விடல, ஏன் நம்ம வந்து அவங்கள அன்னைக்கு நடிக்கிறதுக்கு அலோ பண்ணல, பண்ணிருந்தா இன்னைக்கு நமக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்திருக்குமே, நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ மேபி நாங்க ஒன்னா இருந்து அவங்க அந்த வார்த்தையை கேட்டிருந்தாங்கன்னா, அம்மா தாயே நீ ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போயிட்டு வாமா பத்திரமா அப்படின்னு சொல்லி நான் வந்து சந்தோஷமா அனுப்பி வச்சிருப்பேன். இப்போ இருக்கிற மனநிலை எனக்கு ஏன் அப்போ இல்ல. சோ அந்த ஒரு சிறு தவறால தான் நாங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய காரணம் இருந்துச்சு. ஆனாலும் பிரிஞ்சாலுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க என்ன விட்டு கொடுத்தது இல்ல, நான் அவங்களை விட்டு கொடுத்தது இல்ல. ரெண்டு பேருக்குமான காதல் உயிரோட உயிரா அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. உடல்கள் ரெண்டும் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் உயிர் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒன்னாதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கான எல்லா விஷயத்திலயும் ஒன்னாதான் சேர்ந்து செஞ்சிருக்கோம். சோ எல்லாமே எங்களுக்கு வந்து கரெக்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு கேப் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ இருந்தாலும் என் உயிருக்கு மேலானவள் என் வாழ்க்கையில அது சீதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிருக்காரு. சோ பார்த்திபன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மனம் திறந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க, எதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு பேரும் பிரிவுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா தான் பார்த்திபன் இதை சொல்லியிருக்காரு. சோ பார்த்திபன் சீதா இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்ல பழைய விஷயங்கள், புதிய விஷயங்கள் அப்படின்னு சுவாரஸ்யமா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.